செல்லக்குட்டீஸ் இன்றைக்கி ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் பேட்ச் ஒன்று அனுப்பிட்டோம். செகண்ட் பேட்ச்சில் வந்து நான் யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி முடிஞ்சால் தான் அனுப்புவோம். பேக்கிங் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு அனுப்புகிற பிளான்ட்டை நீங்களே 3 நாள் கழிச்சு உண்டி வைக்கலாம்னு, அதனால் பேப்பரில் பேக் பண்ணி இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்சால் இப்போ நாங்கள் பேக் பண்ணி அட்ரஸ் ஒட்டி இது பண்ணி அனுப்பிடுறோம். இல்லைனா நாளைக்கு தான் உங்களுக்கு அனுப்புவோம். அது நாளை கழிச்சு வந்து சேரும். இன்னும் யாருக்குமே நான் மெசேஜே வைக்காமல் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் நாளைக்கு சாயந்தரம் முடிச்சுட்டு நாளை கழிச்சு அனுப்புவோம். அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு 30 இல்லை 40 ஆர்டர்ஸ் தான் நம்மளால் அனுப்ப முடியுது. ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் கண்டிப்பாக எல்லாமே ஹெல்தி பிளான்ஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமரும் பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெயின்டிலி சீட்ஸு உள்ளக்குள்ள வந்து வச்சுருப்போம். அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். இது என்ன சிஸ்டர் பேப்பர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கும்பீங்க. எனக்கு தேவையான பிளான்ஸ் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வாங்குறேன்னா அந்த பேப்பரை வந்து இதில் வச்சுருப்பேன் சில நேரத்தில். அது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கூட வருவாங்க. அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன்.